இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. உமது இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே. தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. Bind and cast every unclean spirit, Father, mighty name of Jesus. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. இரத்தத்தால் எங்கள் ஒவ்வொருத்தரையும் கழுவும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. ஹalleluya. எங்கள் கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும். இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you, Jesus. Amen. So இன்னைக்கு திருப்பாடல் 148வது சங்கீர்த்தனத்தில் இருக்கின்றோம். நம்ம இதை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 148வது சங்கீர்த்தனம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சிறு பிள்ளைகளா இருக்கும்போது சில நேரத்தில் உங்க அம்மா இல்லை உங்க பாட்டி ஏதாவது சொல்றது கேட்டிருப்பீங்க. உங்க அப்பா வீட்டுக்கு வரட்டும், அப்பா வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, என்ன நடக்கும் பாரு. இல்லை சில நேரத்தில் நீங்க ஆஃபீஸ்ல வேலை செய்யற ஒரு இடத்துலயா இருக்கலாம். உங்க வேலை உங்க பாஸ் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்றத அவங்க என்ன செய்வாருன்னு பாரு. சிஇஓ இந்த மாதிரி உங்க பாஸ் இந்த மாதிரி செய்ய சொல்றாரு அப்படின்னு சொல்லி யாரு அதிகாரத்தில் இருக்கின்றார்களோ அவங்களோட பேரை பயன்படுத்துவாங்க. பேரை பயன்படுத்தும் போது அந்த அதிகாரம் அது ஒரு வல்லமையான ஒரு பேர். ஆனா நம்ம இன்னைக்கு சிந்திக்க போற ஒரு பேர் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு நடிகரோ ஒரு செலிபிரிட்டி பேரெல்லாம் கிடையாது. ஒரு பொலிட்டிக்ஸ்ல இருக்கிறவங்களோட பேரு கிடையாது. திருப்பாடல் 148வது சங்கீர்த்தனத்துல போடப்பட்டிருக்கின்ற பெயர், அது தொடங்குவதும் சரி அதோட ஒரு முடிவும் அது அந்த பெயர், கடவுளுடைய பெயரை வைத்து அது எவ்வளவு வல்லமையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு சிந்திக்க அழைக்கின்றார். திருப்பாடல் 148வது சங்கீர்த்தனம் 2வது வசனம் 2, 3 இல்ல சாரி 5வது வசனம் வாசிக்கிறீங்களா? அவை ஆண்டவரின் பெயரை போற்றட்டும், ஏனெனில் அவரது கட்டளையின்படி எல்லாம் படைக்கப்பட்டன. ஆண்டவரின் பெயர் போற்றப்படட்டும். 13வது வசனம் அந்த சங்கீர்த்தனம் முடிவதும் ஆண்டவரை போற்றி தான் அது முடிவு அடைகின்றது. வாசிக்கிறீங்களா? 13வது வசனம். அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக, அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது, அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவருடைய பெயர் மிகவும் உயர்ந்தது அப்படின்றது 2 விஷயங்கள் தான் அந்த உலகத்துல திருப்பாடல் 138ல 2வது சங்கீர்த்தனத்துல 2வது வசனத்துல போட்டிருக்கு. அவருடைய நாமம், அவருடைய வார்த்தை. அந்த ஒரு குணாதிசயத்தை நம்ம இன்னைக்கு இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வோம். இஸ்ரேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்கும் போது மோசே அவர் தேர்ந்தெடுக்கின்றார். அந்த நேரத்துல ஃபாரோவை போய் என் மக்களை அதிலிருந்து வெளிக்கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது, நான் யார் இதெல்லாம் செய்யறதுக்கு அப்படின்னு யாருமே இல்லை. அப்ப அவரோட வெறுமையை புரிந்து கொண்டு சொல்லும் போது கடவுள் சொல்றாரு, நான் உன்னை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் கேட்கிற ஒரு கேள்வி, உங்க பேர் என்ன அப்படின்னு அவர் கேட்கிறார். அதுக்கு அவர் கொடுக்கிற பதில் விடுதலை பயண நூல் 3வது அதிகாரம் 13, 14. அதுல மிக முக்கியமான ஒரு பதில் வாசிக்கிறீங்களா? திருத்தூதர் பணிகள் 3வது அதிகாரம் 13, 14. அவருடைய விண்ணக தந்தையின் பெயர் அவர் வெளிப்படுத்துகின்றார். வாசிக்கிறீங்களா? விடுதலை பயண நூல் 3வது அதிகாரம் 13, 14. மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று, உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். பிரைஸ் தி லார்ட். இருக்கின்றவர் நானே.
அவர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்திலிருந்து அவரோட உயிரை எடுக்கின்றார் அப்படின்றது இல்லை. அவர் இருக்கின்றவராக இருக்கின்றார். அவர் வந்து யார் எதையும் வந்து டிபெண்ட் பண்ணி கிடையாது. நம்ம வந்து அவரை சார்ந்து இருக்கின்றோம். அவரோட கிருபையால் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அவரும் மாறாதவர். மலாக்கி புத்தகம் 3வது அதிகாரத்தில் 6வது வசனம். அவர் மாறாதவர். அவர் இருக்கின்றவராக இருக்கின்றார். அவர் முன்னாடி இருந்தார், இப்ப இருக்கின்றார், அதுக்கப்புறம் வரும் காலத்தில் இருப்பார் அப்படின்றது இல்லை. அவர் இருக்கின்றதாக இருக்கின்றார். அது ஒரு அவருடைய கடவுளுடைய நாமம் அப்படின்றது ஒரு லேபிள் கிடையாது. அவரோட அடையாளம். அவர் யார் அப்படின்றது நமக்கெல்லாம் இருக்கிற சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பேருக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இருக்காது. ம். பேருக்கும் ஆளுக்கும் வந்து ஒரு சம்பந்தமே இருக்காது. ஆனா கடவுளுடைய பேர் அப்படி கிடையாது. தூய்மையான ஒரு பேர். அத வந்து அந்த காலகட்டத்துல இஸ்ரேல் மக்கள் அந்த பேரை உச்சரிக்கிறதுக்கு கூட வந்து அவங்க வந்து பயப்படுவாங்க. யாவே என்ற பேரை வந்து உச்சரிக்கிறதுக்கு அவங்க பயப்படுவாங்க. இப்ப நம்ம காலகட்டத்தில் நமக்கு ஒரு பேர், இயேசுவாண்டவரின் பேர் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம். இயேசுவாண்டவரின் பேர் கொடுக்கப்பட்டு நம்ம பாவத்திலிருந்து மீட்கப்படுகின்றோம் இயேசுவாண்டவர் வழியாக. மத்தேயு 1:21 வாசிக்கிறீங்களா? மத்தேயு 1:21. அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். பிரைஸ் தி லார்ட். அனைத்து விதமான பாவத்திலிருந்தும் இயேசுவாண்டவர் வழியா நமக்கு மீட்பு உண்டு. அவருடைய பேர் எவ்வளவு ஒரு குணாதிசயம் நிறைந்த ஒரு பேர் அப்படின்றத நம்ம இன்னும் ஆழத்துல இன்னைக்கு சிந்திக்க ஆண்டவர் அழைக்கின்றார். விடுதலை பயண நூல் 20வது அதிகாரம் 7வது வசனம். விடுதலை பயண நூல் 20:7. அவருடைய பேர் வந்து நம்ம வீணாக பயன்படுத்தக்கூடாது. நம்ம சில நேரத்தில் வந்து பல பேர் வந்து இந்த அவரோட இயேசுவின் நாமத்தை நம்ம வந்து வீணாக பயன்படுத்துகின்றோம். ஆச்சரியத்துக்கு நம்ம பயன்படுத்தும். அவரோட பேர் எவ்வளவு வல்லமையானது, எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லி இன்னும் ஆழமாக இன்னைக்கு புரிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். விடுதலை பயண நூல் 20வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கிறீங்களா? உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே, ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஆமென். ஆமென். அவ்வளவு முக்கியமான ஒரு பேரு. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. அவர் பேர் வந்து எந்த அளவுக்கு தூய்மையான ஒரு அந்த அதிகமான ஒரு மரியாதைக்குரிய ஒரு பெயர் அப்படின்றது நமக்கு பல பேருக்கு தெரியல. பல பேர் நான் ஒரு பேரை நம்ம உதாசீனப்படுத்துகின்ற விதத்தில் பேசுகின்றோம். அவர்கிட்ட ஜெபத்தில் நம்ம நெருங்கி வரும்போது நம்ம உதாசீன விதத்துல நம்ம வந்து அவர்கிட்டயும் பேசுறோம். ஆனா அந்த பேரோட ஒரு முக்கியத்துவம் நம்ம பல பேருக்கு தெரியல. இது வந்து இன்னைக்கு இன்னும் ஆழத்தில் நம்ம புரிந்து கொள்ள நம்ம ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு வந்து ஆண்டவர் அழைக்கின்றார். அவர் பேர் வந்து ஆராதனை அப்படின்னு சொன்னா கடவுளுடைய பேர் எடுத்து தான் வந்து ஆராதனை. ஜெபம் அவர் பேர் எடுத்து தான் வந்து ஜெபத்திற்கே. தொடக்க நூல் 4வது அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. முதலாக பிபிலியத்துல ஒரு ஆராதனை அப்படின்னு சொன்னா கடவுளுடைய பேர் எடுத்து அவங்க ஆராதிப்பார்கள். விடுதலை தொடக்க நூல் 4:26 வாசிக்கிறீங்களா? தொடக்க நூல் சேத்துக்கும் 4:26. அவன் பிறந்தான். அவனுக்கு அவன் ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுதே ஆண்டவர் என்னும் திருப்பெயரால் அவரை வழிபடலாயினர். ஆமென். ஆமென். ஆண்டவரின் திருப்பெயரால் வழிபட்டார்கள். அவரோட பெயரால நம்ம வழிபடுகின்றோம். இன்னும் அவர் பேருடைய ஆழத்தை நம்ம சிந்திப்போம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் இது ரெண்டுத்தையும் வாசிச்சீங்கன்னா அவரோட அவரோட நாமத்தில் சில முக்கியமான விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்காக அவர் நாமத்தோடு நம்ம வந்து ஜெபிக்கின்றோம் அப்படின்றது. நீதிமொழிகள் 18:10 வாசிக்கிறீங்களா? ஆண்டவரது திருப்பெயர் உறுதியான கோட்டை. அவருக்கு அஞ்சி நடப்பவர் அதனுள் சென்று அடைக்கலம் பெறுவார். ஆமென். அடுத்த வசனமும் வாசம். செல்வர் தம் செல்வத்தை அரண் என்றும் உரமான மதில் என்றும் எண்ணிக்கொள்கிறார். ஆமென். ஆமென். ஆண்டவரின் பெயர் ஒரு
கோட்டை அப்படின்னு சொல்லுவோம். கோட்டைன்னு போட்டிருக்கு. ஆனா அதோட ஆங்கில மொழியில பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம், ஒரு டவர், ஒரு இது மாதிரி. ஒரு கோட்டையில இருக்கிற அந்த செவுறுகள் எல்லாம் வந்து இடிந்து விழுந்தால் அவங்க என்ன செய்வாங்க, அதுக்குள்ள கடைசியா வேற ஒரு வழி இல்லாம அந்த ஒரு நடுவுல ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும். அந்த கோபுரத்துல டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல போட்டு. அந்த டவர்ல போய் உக்காந்துக்குவாங்க. அங்க வந்து நெருங்கி அதை வந்து அழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இன்னும் ஆழமாக, இன்னும் ஆழமான ஒரு பாதுகாப்பு ஆண்டவரின் செயலில், ஆண்டவரோட குணாதிசயங்களில் இருக்கு. முக்கியமா 10வது வசனம் நம்ம திரும்பி வாசித்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் இது அதை ஒப்பிட்டு நம்ம பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு இதோட ஆழங்கள் உங்களுக்கு புரியும். உம், நீதிமொழிகள் 18ல 11 மட்டும் வாசிக்கிறீங்களா? செல்வர் தம் செல்வத்தை அரண் என்றும் உரமான மதில் என்றும் எண்ணிக்கொள்கிறார். ஆமேன். ஆமென். செல்வத்தை பல பேர் நம் மத்தியில் இருக்கின்றவங்க, செல்வம் இருக்கின்றவர்கள், செல்வம் இல்லாதவர்கள், அது ஒரு அரணாக நம்ம பார்க்கிறோம். அது ஒரு அரண் கிடையாது. அரணாக எண்ணுகின்றார்கள். அதோட அர்த்தம் என்ன? நமக்கு இதப்பா இப்ப வந்து அது அரணா தெரியும். ஆனா ஒரு நோய் நொடி ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது அதுக்கெல்லாம் குடும்பத்துல சில பிரச்சனைகளுக்கு அந்த காசை வச்சு ஒரு தீர்வும் கிடைக்காது. சில நோய்கள் வரும்போது இருக்கிற காசு எல்லாம் வந்து நம்ம இழந்துருவோம். ஆனா அப்பவும் நமக்கு வந்து அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்காது. ஆண்டவரின் கரத்தில் இருந்துதான் நமக்கு அந்த விடுதலை கிடைக்கும். ஆண்டவரின் வல்லமை இல்லாம நமக்கு அந்த சமாதானம் குடும்பத்தில் வராது. திருமணங்கள், குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னா பல லட்சங்கள் செலவழிக்கின்றவர்கள், கோடிக்கணக்கில் சம்பளம் இருக்கின்றவங்களாம் ஐயோ வெறுமையாக இருக்கின்றவர்கள் நான் பார்த்திருக்கேன். ஆனா நம்ம ஆண்டவரின் பெயரில் ஆண்டவரை நெருங்கி நெருங்கி சென்றவர்கள், ஆண்டவரை தேடி சென்றவர்கள், நம்ம வந்து செல்வத்தை ஒரு அரணா பார்க்கறதுக்கு பதிலா ஆண்டவரை ஒரு அரணாக நம்ம பார்த்து செல்லும் போது நமக்கு உறுதியாக அவர் கரத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு அவர் வைத்திருக்கின்றார். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 4-5. செல்வம் கிடையாது, மனிதர்கள் கிடையாது, நம்ம ஞானம் கிடையாது, எந்த ஒரு விஷயமும் நமக்கு அரணாக இந்த காலகட்டத்தில் நமக்கு தெரியலாம். சில பேருக்கு வந்து கணவன் ஒரு அரணாக இருப்பார்கள், சில பேர் தாய் தந்தை ஒரு அரணாக இருப்பாங்க. ஆனா ஆண்டவரோட நாமம் தான் உண்மையான ஒரு அரண் நமக்கு. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 4-5 வாசிங்க. செல்வராக வேண்டுமென்று பாடுபட்டு உருக்குலைந்து போகாதே, அதனால் உனது அறிவை இழந்து விடாதே. இல்லாமற் போகும் பொருள் மேல் நீ கண்ணும் கருத்துமாய் இருப்பானேன். கழுகு போல அது தனக்கு சிறகுகளை வளர்த்து கொண்டு வானத்தில் பறந்து போகும் அன்றோ. ஆமேன். ஆமேன். உண்மையான ஆசீர்வாதம் கடவுள் என் நாமத்தில், தந்தையின் நாமத்தில், இயேசுவானவரின் நாமத்தில் உள்ளது. எண்ணிக்கை நூல் 6வது அதிகாரம் 22லிருந்து 27. அதை எடுத்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்லுவார், இந்த மாதிரி அவங்களை ஆசீர்வதி, இதை சொல்லி ஆசீர்வதி. சில பேர் சொல்லுவாங்க ஆண்டவர் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பாங்க, இப்படி ஆசீர்வதிப்பாங்க, அப்படி ஆசீர்வதிப்பாங்க. இல்ல, ஆண்டவரின் நாமத்தினால் நம்ம ஆசீர்வாதம் பெறுகின்றவர்களாக, அது விரும்புகின்றவர்களாக நம்ம மாறணும். எண்ணிக்கை நூல் 6வது அதிகாரம் 22லிருந்து 27 வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவார். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆமென். ஆமென். அவரது நாமம் தான், அவரோட முகம் நம்மளை பார்த்து, அவரோட ஒளி நம்ம மேல வருகின்றது, அதுதான் ஆசீர்வாதம். அவர் ராஜ்யம் நீதியும் தேடும் போது இவை அனைத்தும் அதோட விளைவுகள் அது நம்ம கிடைக்கும். ஆனா அவர் முகத்தை நம்ம தேடுவதில்லை. அவர் நாமத்தின்படி நம்ம வாழ்வதற்கு, அவர் வார்த்தையின்படி வாழ்வதற்கு நம்ம தயாராகல. நாமத்துக்கு செவி சாய்க்கிறதுக்கு, நம்ம வந்து ஒரு மகிமைப்படுத்துவதற்கு
நம்ம தயாரா இல்லை. சாட்சியாக நிற்பதற்கு தயாரா இல்லை. சில பேர் வந்து ஆண்டவர் நாமத்தை நினைச்சவங்க வந்து ஒரு கோழையா, சில பேரோட சில இடத்துல வந்து நான் கிறிஸ்துவன் சொல்றதுக்கு சொல்லிக்கிறதுக்கே வந்து தயக்கப்படுறாங்க. கிறிஸ்துவத்தை பத்தி எதிரா பேசுறவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, இவங்க வந்து அமைதியா இருப்பாங்க. அதுக்கு எதிரா வந்து பேசுறது வந்து நீங்க செய்யறது தவறு அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. ஆண்டவர் நாமத்திற்காக சாட்சியா நிற்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஆனா கடவுள் ஆசீர்வாதம் மட்டும் வேணும். திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரம் 12வது வசனம். இந்த உலகத்தில் வேற எந்த நாமத்திலும் நமக்கு ஒரு மீட்பு கிடையாது, இயேசுவின் நாமத்தில் மட்டும்தான். திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கிறீங்களா? இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆமென். வேற எந்த பேரும் கொடுக்கப்படவில்லை. இயேசுவாண்டவரோட பேரையும் சேர்த்து பல புத்தாவோட பேரோ முகமதோட பேரோ வேற பல பேர்கள் இருக்கின்றது இல்லை. ஒரே பேர். பல பேர்ல ஒரு பேர் அப்படின்றது இல்லை. இயேசுவாண்டவரால் மட்டும்தான் நமக்கு மீட்பு. ஒரே வழி, ஒரே வழி. இது வந்து ஒரு சின்ன கிறிஸ்தவர்கள் கிட்ட அந்த சூழ்நிலை திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரத்தில் இருக்கிற சூழ்நிலையை நீங்க கவனிக்கணும். அவர் சின்ன அவருக்கு தெரிஞ்ச நபர் 4 பேர்கிட்ட அவர் சொல்லிட்டு இருக்குல்ல. அவர் வந்து அந்த காலகட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய செனஹாட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்துல இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு கோர்ட், ஒரு ரிலிஜியஸ் கோர்ட்ல வந்து அவர் சொல்றாரு, வழக்காடுகின்ற ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, நீ ஒரு ஆளை வந்து இயேசுவின் நாமத்துல நாமத்துல நீ ஒரு ஆளை வந்து அவன் சுகம் பெற்று இருக்கின்றான். எது யார் பேர் இது, எதுக்கு இந்த பேர் நீ எதுக்கு நீ வந்து முக்கியத்துவம் கொடுக்குற அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், இயேசுவின் நாமத்தில் மட்டும்தான் நமக்கு மீட்பு, வேற எந்த பேர்லையும் கிடையாது. இயேசுவாண்டவருடைய பேரும் சேர்த்து வேற பல பேர்களையும் நம்ம வந்து வாழ்க்கையில சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு காசு இருந்தா மீட்பு, மற்ற சில பேருக்கு சில வேற கடவுள் இருந்தாலும் வந்து மீட்பு, என்னோட கணவர் இருந்தாதான் வந்து எனக்கு வந்து ஒரு மீட்பு அப்படின்னு சிந்திக்கிற, ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சிந்திக்கிற பல பேர் நம்ம மத்தியில் இருக்கிறோம். மனைவி, என் பிள்ளைகள் என் கூட இருந்தாதான் எனக்கு பாதுகாப்பு சிந்திக்கிற பல பேர் இருக்கிறோம் நம்ம கூட. அதெல்லாம் வந்து கடவுளுக்கு விருப்பமான சிந்தனையே கிடையாது. உண்மையான ஒரு முழுமையான மீட்பு இயேசுவாண்டவர்கிட்ட மட்டும்தான். இது வந்து ஒரு ஒரு ஆன்மீக ஒரு ஆணவம் அப்படின்றதுல கிடையாது. இதுதான் உண்மை. ஆன்மீக ஆணவம் நினைச்சுக்காதீங்க, இதுதான் உண்மை. உண்மையை சொல்றதுக்கு நம்ம தயக்கப்படக்கூடாது. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பாசிட்டிவ் திங்கிங் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில். சரிங்களா? நல்லதையே சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தா வந்து சொல்லுவாரு, சில நல்ல சிந்தனைகள்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. கான்ஃபிக்யூஸ், சீனா நாட்டில் கான்ஃபிக்யூஸ், மோசே கூட நல்ல இதெல்லாம் அப்படின்னு அவர் ஒரு புத்தா சொல்றாரு, நான் ஒரு வழி அப்படின்னு தான் சொன்னார். முகமது எல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டரா வர்றதுக்கு. ஆனா மீட்பு அப்படின்றது நம்ம பாவத்தின் அடிமத்தத்திலிருந்து ஒரு மீட்பு, முழுமையான ஒரு மீட்பு, இறப்பு சாவிலிருந்து ஒரு மீட்பு, நித்திய வாழ்வுக்கான ஒரு வழியை காட்டினவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேற யாரும் கிடையாது. வேற யாரும் கிடையாது. நமக்கு அறிவில்ல. இப்பெல்லாம் வந்து அதிகமா அறிவு இருக்கிறவங்க தான் இந்த சைக்காலஜிஸ்ட் கிட்ட அதிகமா வந்து அந்த மாத்திரையும் என்னால தூங்க முடியல அந்த மாத்திரைக்கு அடிமையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரை தெரிந்தவர்கள், உண்மையான ஆண்டவரோட உறவு இருக்கின்றவர்கள், அவர் நாமத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, வார்த்தையின்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, நாமத்தை கொண்டிருக்கின்றவர்கள் இந்த மாத்திரைக்கோ வேற ஒரு விஷயத்திற்கோ அடிமையாக நம்ம வாழ வேண்டியது அவசியமே கிடையாது. நம்ம பாவத்திற்கு மனிதர்கள் நம்ம எல்லாருமே வந்து பாவத்திற்கு அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இறப்புக்கு, சாவுக்கு அடிமையாக வந்து அதோட விளைவு சாவு, அந்த விளைவை நம்ம பெற்றிருக்கின்றவர்கள். ரோமியர் 6வது அதிகாரம் 23வது வசனம். அந்த இறப்பு அப்படின்றது அதோட விளைவு, கடவுளுக்கு எதிராக நம்ம செயல்பட்டதுனால அதோட விளைவு அது. ஆனா நம்ம
இறந்தவர்களாக, ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும், கடவுளோட இருக்கின்ற ஒரு உறவை பொறுத்த வரைக்கும் நம்ம இறந்தவர்களாக இருக்கின்றோம். ரோமியர் 6:23 வாசிக்கிறீங்களா? பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. ஆமென். ஆமென். அவரோட இணைந்து வாழ, அவர் நாமத்தை பெற்று, அவர் நாமத்தை அவரை மகிமைப்படுத்துகின்றவர்களாக வாழ. எபேசியர் 2:1 நம்ம இறந்தவர்களாக இருந்தோம். நம்மளால சுயமா இந்த ஒரு குழியிலிருந்து வெளியில வர முடியாது. ஆண்டவரின் நாமத்தின் வழியாக, அவரோட கிருபையின் வழியாக தான் அவருடைய மீட்பு நமக்கு தேவை. எபேசியர் 2:1 வாசிக்கிறீங்களா? உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். ஆமென். ஆமென். இறந்தவர்களாக. பல பேர் பிரதர் இப்பதான் இவ்வளவு நாள் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் பிரதர், யாரும் என்ன உதவி செய்யல. ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த விடுதலை, அற்புதமான விடுதலை, ஆழமான ஒரு விடுதலை தருகின்றவர். நீங்க கவனிக்கலாம். நிறைவான ஒரு விடுதலை கிடைக்கும். என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கு ஆண்டவர் நாம, இயேசுவாண்டவர் நாமத்துல என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கு, நம்ம இன்னும் ஆழமாக சிந்திப்போம். மார்க்கு நற்செய்தி 16:17 அவர் நாமத்துல அசுத்த ஆவிகள் நம்மளை விட்டு ஓடிப்போம், ஓடி வளர்க்கும். முழுமையான விடுதலை, கட்டி நிர்மூலமாக்குவதெல்லாம் இயேசுவின் நாமத்தில். மார்க்கு நற்செய்தி 16:17 வாசிக்கிறீங்களா? நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர். ஆமென். ஆமென். புத்தா ஒரு பாதையை காட்டினார். எந்த ஒரு ரிலிஜன், ஒரு ஆன்மீக வழிகாட்டிகள் யாருமே கடவுளாக இருந்து, மனிதராகவும் இருந்து, பாவத்திற்காக இறந்து உயிர் எழுந்தவர்கள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். புத்தா ஒரு வழியை காட்டினார். இயேசு ஆண்டவர் அவர்தான் அந்த வழிக்கு, he is the destination. அவர்தான் முடிவு. முகமது ஒரு மெசேஜ், ஒரு 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 செய்தியை கொடுத்தார். இயேசு ஆண்டவர் அப்படி இல்லை. செய்தியே ஒரு மாமிசமாக அவர் இறங்கி வந்தார். இயேசுவின் நாமத்தில் நோய்கள் நீங்கும். ஏன் குரான்லயே நோய்கள் நீங்குகின்றவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். திருத்தூதர் பணிகள் 3:6 நோய்கள் நீங்குவது இயேசுவின் நாமத்தில், நோய்கள் நீங்கும். வாசிக்கிறீங்களா? பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. ஆமென். ஆமென். பிலிப்பியர் 2:10 இயேசுவின் நாமத்தில் எல்லா முட்டும் மடங்கும். பெரிய அதிகாரம் இல்லாதவர்கள் கூட, பெரிய அதிகாரம் எல்லாம் இருந்திருக்காது. ஆனா பிரதர் அவங்க சொல்லுவாங்க, அவங்க கொடுக்குற சாட்சியை கேட்கும்போது எனக்கு நிறைய உற்சாகத்தை தருகின்ற ஒரு விஷயம். பிரதர், நான் நைட்ல தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு பயம் வந்தது. இயேசுவே 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 இயேசுவேன்னு சொன்னா அது ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய சாட்சியா எனக்கே ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை தருகின்ற பிலிப்பியர் 2:10 வாசிக்கிறீங்களா? ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். ஆமென். அனைவரும் மண்டியிடுவர். கொஞ்சம் நம்பிக்கை தான் உங்களுக்கு இருக்கலாம், ஆனா இயேசுவின் நாமத்தை சொல்லி பாருங்க, விடுதலை உங்களுக்கு, முழுமையான ஒரு விடுதலை, எல்லாம் மட்டும் மடங்கும். இயேசுவின் நாமத்தில் எது ஜெபித்தாலும் உங்களுக்கு நிகழும். ஆனா அது ஆண்டவர் திருவுளம் அடிப்படையில இருக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். பல பேர் அதை நம்ம மறந்துடும். ஆனாலும் இயேசுவின் நாமத்தில் பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கு. திருத்தூதர் பணிகள் 14:13-14 ஆண்டவர் அதுல மகிமை, விண்ணக தந்தை மகிமைப்படுத்துவதற்காக அவர் நாமத்தில் நம்ம எது கேட்டாலும் நம்ம பெறுவோம். வாசிக்கிறீங்களா? திருத்தூதர் பணிகள் 14:13-14 14 அதிகாரமா? 14:13-14 நகருக்கு எதிரிலுள்ள சேயிசு கோவில் அர்ச்சகர் காளைகளையும்
பூமாலைகளையும் கோவில் வாயிலுக்கு கொண்டு வந்து கூட்டத்தினருடன் சேர்ந்து பலியிட இல்ல விரும்பினார். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 13, 14. நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆமென். ஆமீன். இது எந்த அளவுக்கு உறுதினா, சில வசனங்கள்லாம் விபிலியத்துல பார்த்தீங்கன்னா 2வது வாட்டியும் வந்து இயேசுவானவர் சொல்லியிருப்பார். அது ஒரு முக்கியத்துவத்தை குறிக்கின்ற ஒரு விஷயம். யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 23, 24 அதுல திரும்பவும் அவர் சொல்லுவார், நீங்க முன்னக தந்தைக்கு முன்னாடி அவர் நாமத்தோட நம்ம அவர் தந்தைக்கு முன்னாடி அவர் பிரசன்னத்திற்கு கிட்ட நம்ம செல்லலாம், அவர்கிட்ட நம்ம கேட்கலாம் அவர் நாமத்தின் அடிப்படையில். ஆனா அவர் திருவுளத்திற்கு ஏற்றபடி இருக்கா அப்படின்னு நீங்க சிந்திக்கணும், அவர்கிட்ட கேட்கணும். யோவான் நற்செய்தி 16, 23, 24 வாசிக்கிறீங்களா? அந்நாளில் நீங்கள் என்னிடம் அந்நாட்களில் எதையும் நீங்கள் கேட்க என்னிடம் மாட்டீர்கள். கேட்க நீங்கள் மாட்டீர்கள். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை ஆமீன். நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் Praise the Lord. மகிழ்ச்சியும் நிறைவடையும். ஆமென். Praise the Lord. Praise the Lord. அற்புதமான வசனம். இது அதே மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு ஆண்டவர் நாமத்தில். திருத்தூதர் பணிகள் 91ல 16வது வசனம். Psalm 91 verse 14. அதுல வந்து அவர் நாமத்தில் நமக்கு பாதுகாப்பு இருக்கு. வாசிக்கிறீங்களா? 91ல 14. திருப்பாடல்கள் தானே பிரதர்? திருப்பாடல். அவர்கள் 91ல என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அவர் பேரை அறிந்திருப்பதனால் நமக்கு பாதுகாப்பு உண்டு. நமக்குள்ள ஒரு ஒன்றிப்பு, 3 பேர் 2 பேர் 3 பேர் அவர் நாமத்தில் நம்ம ஒன்றிப்போடு ஜெபிக்கும் போது ஆவியான நம்ம பிரசன்னம் நம்ம உணரலாம். மத்தேயு 18ல 20வது வசனம். நம்ம ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் போது இன்னும் மேலான அபிஷேகம் நீங்க வந்து உங்களால உணர முடியும். ஆசீர்வாதங்கள் நம்ம பெற முடியும். ஒரு ஒன்றிப்பு ஆவியானவர் கொண்டு வருவார். மத்தேயு 18ல 20வது வசனம் வாசிக்கிறீங்களா? உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். குடும்ப ஜெபம், குடும்ப ஜெபத்திற்கு கூப்பிடுவாங்க. ஜெபத்துக்கு வரல, நான் சொன்னதை கேட்கல, அதனால இன்னும் சண்டை தான் வந்து அதிகமா போடுவாங்க. ஆண்டவரின் நாமத்துல கூப்பிடுங்க. ஆண்டவரின் நாமத்துல கூப்பிடும்போது அவங்க வர முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, வரதுக்கு லேட் பண்றாங்க அப்படின்னா, உங்களை உதாசீனப்படுத்தல, அவங்க கடவுளை உதாசீனம். அமைதியா இருக்க கத்துக்கோங்க. அவங்க வரலன்னு சொல்லிட்டு கோவப்படுறது, சண்டை போடுறது, அங்க வந்து ஆவியானவர் பிரசன்னத்துக்கு இடம் இல்ல. ஆவியானவர் இல்ல அங்க. அங்க சாத்தான் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். அதை புரிந்து கொள்ளுங்க. இங்க பல குடும்பத்திற்கு இங்க வந்து ஆவியினால வந்து ஆவியானவரால வழிநடத்தப்படல. பல பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்துல தான் நாங்க ஒன்றித்து சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பேருக்கு தான் சொல்றீங்க. அவர் வார்த்தையின்படி நம்ம நடக்கிறது கிடையாது. 7வது ஒரு விஷயம், அவர் நாமத்தில் நம்ம பெற்றுக்கொள்கின்றது மன்னிப்பை பெற்றுக்கொள்கின்றோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கிறீங்களா? 1 யோவான் 2:12. மன்னிப்பை, பாவ மன்னிப்பை. என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென். ஆமென். அவர் பெயரால் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. யோவான் நற்செய்தி 16:33 குற்ற உணர்வோடு இருக்க வேண்டிய அவசியம், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது. யோவான் நற்செய்தி 16:33 அவர் நம்ம சமாதானத்தை அவர் நாமத்தின் வழியாக நம்ம பெற்றுக்கொள்கின்றோம்.
என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். ஆமேன். ஆமீன். அவ்வளவு நேரம் இல்லை. இன்னும் ஒரு 4 விஷயங்களை சுருக்கமா வசனங்கள் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. ஆனா பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9-11 வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. வேணா எழுதிக்கோங்க. பயத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் இயேசுவின் நாமத்தில் நமக்கு வெற்றி உண்டு. 10வது விஷயம், வழி நடத்துதல். திருப்பாடல் 23 3வது வசனம், அவர் நாமத்தை பொருட்டு அவர் நம்மளை வழி நடத்துவார். உங்க நாமத்துக்கு மகிமை சேர்ப்பதற்காக உங்க வார்த்தையின்படி என்ன வழி நடத்தும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டுப்பாரு. உங்களுக்கு வழி நடத்துதல் பெறுவீங்க. அவர் நாமத்திற்கு, நம்ம நாமத்தின் வழியாக நம்ம மீட்பு பெறுகின்றோம். நம்ம ஆல்ரெடி தியானித்துட்டோம். 12வது விஷயம், நம்ம பெறுகின்ற நித்திய வாழ்வை பெறுகின்றோம் அவர் நாமத்தின் பொருட்டு. யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 31வது வசனம், எந்த அளவுக்கு மீட்பு, முழுமையான ஒரு மீட்பை நம்ம நித்திய வாழ்வை பெறுகின்றோம் இயேசுவின் நாமத்தின் வழியாக. எந்த அளவுக்கு அவர் வார்த்தைக்கு, அவர் நாமத்திற்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோம் ஆண்டவர் சிந்திக்க அழைக்கின்றார். ஆனா இது ஒரு அறிவிலிருந்து வருகின்ற ஒரு விஷயம் கிடையாது. அவரோட இருக்கின்ற உறவிலிருந்து வருகின்ற விஷயம். திருத்தூதர் பணிகள் 19வது அதிகாரத்தில் 7 சகோதரர்கள் இருந்தாங்க. ஒரு குருத்துவரோட ஒரு பிள்ளைகள், சன்ஸ் ஆஃப் ஸ்கேவா அப்படின்னு சொல்லுவாங்க. பவுல் பேயை ஓட்டுவது, இயேசுவின் நாமத்தில் பேயை ஓட்டுவதை பார்த்து அவங்களும் பேயை ஓட்டணும் அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவாங்க. இயேசு ஆண்டவரோட ஒரு உறவு இல்லை அப்படின்னா பேய் போயிட்டு பக்கத்துல இருக்கிற குழந்தை கூட ஓடி போவாது. இங்க பாத்தீங்கன்னா இயேசு ஆண்டவரோட நாமத்தை பயன்படுத்தி அவங்க பேய் ஓட்ட முயற்சி செய்யும் போது என்ன நடக்குது? அந்த பேய் அவங்க மேல வருகின்றதை நம்ம பார்க்கிறோம். இதை சும்மா பைபிள்ல பார்க்கிற ஒரு விஷயம் கிடையாது. நடைமுறையில சில பேர் மற்றவங்களுக்காக கரத்தை வைத்து ஜெபிச்சு, தலையில கை வச்சு ஜெபிச்சு, அதனால சில தாக்குதல் வந்ததெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அதனால இயேசுவின் நாமத்தோட ஒரு உறவும் அவரோட அதிகாரத்தை பெற்ற போது நம்ம இந்த பேய்களை ஓட்டுவதற்கான இன்னும் மேலான வல்லமையான அதிகாரங்களை அவர் நமக்கு தருவார். வல்லமையான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில அவர் செய்வார். ஆனா உறவு இல்லை. நம்ம பல பேர் உறவு எப்படி வரும்? அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அந்த உறவை வரும். எவ்வளவுக்கு நம்ம கீழ்ப்படுகின்றோமோ, அவர் நாமத்தில் ஜெபித்தால் மட்டும் பத்தாது, அவர் வார்த்தைக்கு செவிசாய்க்கின்றவர்களாக இருக்கணும். வார்த்தையை கட்டளையாக ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்திற்கு அஞ்சும் போது, அவர் வார்த்தை கீழ்ப்படியும் போது நம்ம அவர் பிள்ளைகளாக இருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு வசனத்தோட முடிக்கிற முயற்சி. இன்னைக்கு ஒரு வாக்கு தத்தம், கொலோசியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம், எது செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் செய்யுங்க. எது செய்தாலும். கொலோசியர் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கிறீங்களா? எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமென். எதை செய்தாலும் அவர் நாமத்தில் செய்து கொண்டிருக்கின்றீர்களா? சிந்தித்து பாருங்க. அப்பா தந்தையே, பல சூழ்நிலையில் உங்கள் இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதற்கு பதிலாக சுயநலமாக உங்க திருமணத்தான் நாடுகின்றவர்களாக பதிலாக உங்க வார்த்தையின்படி நடப்பதற்கு பதிலாக சுயநலமாக செயல்பட்டு இருக்கின்றோம். எங்களை மன்னிய ஆண்டவரே. வார்த்தையை ஆண்டவர் நாமத்திற்கு செவி சாய்க்கின்றவர்களாகும், வார்த்தைக்கு செவி சாய்க்கின்ற அது கீழ்ப்படுகின்றவர்களாக, அவர் மகிமை சேர்க்கின்ற விதத்தில் நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் செயல்படுகின்றவர்களாக எங்களை ஒவ்வொருத்தரையும் மாற்றும் ஆண்டவரே. உம் ரத்தத்தால் எங்களை கழுவும், தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும். By the cast of the unclean spirit, Father, in the mighty name of Jesus, we pray. Amen. God bless you. Thank you. Amen.